அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 4இல் செவ்வாய், 5இல் சூரியன், 6இல் புதன், 7இல் குரு, சுக்கிரன், 8இல் கேது இருக்கிறார். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி முடிந்துவிட்டது. சனியினால் ஆதாயம். முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் மலமளவென நடைபெறும். தாங்கள் எதற்காக முயற்சி செய்தீர்களோ பாடுபட்டீர்களோ அனைத்தும் நல்ல விதத்தில் வெற்றி பெறலாம். அடுத்து குருவினால் 7இல் குரு இருப்பதால் சிலருக்கு சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும். பிள்ளைகளால் தங்களுக்கு பெருமை உண்டு. பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அனைத்தும் அமையக்கூடிய நேரம் இது. திங்கட்கிழமை முதல் இதுவரை 5இல் சஞ்சரித்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வதால் அரசு காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடைபெறும். அரசாங்க காரியங்கள் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு புகழ், பெருமை, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் உண்டாகும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய நேரம் இது. அடுத்து அதிகாரியுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் மன மகிழ்ச்சி நன்றாக இருக்கும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அரசு காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடைபெறும். அரசு தேர்வுகளில் வெற்றி பெறலாம். அரசு உத்தியோகம் கிடைக்கும். இதுவரை வேலை இழந்தோருக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். அடுத்து ராசிநாதன் சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். 7இல் குரு ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு. அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். பண வரவுகள் நன்றாக இருக்கும். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாக இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் தொடரும். தங்களுக்கு 4இல் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக்கிராதி வழியாக இருப்பதாலும் உத்தியோகத்தில் போட்டித் தேர்வுகளில் சிறந்த முன்னேற்றம் தங்களுக்கு உண்டாகும். ராகு 2இல் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பேசும் பேச்சில் கவனம் வேண்டும். பிறரை மனம் புண்படும்படி பேசுதல் கூடாது. வியாபாரத்தில் தங்களுக்கு போட்டிகள் இருக்கும். உத்தியோகத்தில் அதிக வேலை, அளவுக்கு மீறிய வேலை, உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். எரிச்சலை தரும். மேல் அதிகாரிகளோடு நல்ல உறவு மேற்கொள்ள வேண்டும். வாகனங்கள் அடிக்கடி பழுதுபட்டு சிரமத்தை தரலாம். அலைச்சல் அதிகரிக்கும். வாக்குவாதம் வேண்டாம். சிறிய தவறுகளும் பெரிய பிரச்சனையாகிவிடலாம். மற்றபடி மகர ராசிகளுக்கு அன்பர்களுக்கு குருவினால் நன்மைகள், சனியினால் நன்மைகள், சூரியனால் நன்மைகள் அதிகரிக்கும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.